லேட்டஸ்ட்டாக Xiaomi லான்ச் பண்ண Redmi Note 7 Pro நம்ம கையில் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய ரிவ்யூ யூனிட் அப்படிங்கிறதுனால இது வந்து வித்தியாசமான பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குது, இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குது, யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மேலே இருக்கிற கிளாஸ் பாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா உள்ளே எடுத்தோன்னே வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் எடுக்கிறதுக்கே வந்து ஃபோன் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ பின்னாடி கொடுத்துருக்குற அந்த கிளாஸ் பேக்கும் வந்து நல்லா இருக்குது, ரொம்பவே வந்து ரிஃப்ளெக்டிவாகவும் இதாக இருக்குது. ஆனால் வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் ஸ்லிப்பரியாக ஃபீல் ஆகிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ ஃபோனை வச்சுட்டு வேறு பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு டைப் சி USB கேபிள் கொடுத்துருக்காங்க. 5V 2A சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதற்கு மேலே உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும் அப்படின்னா நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இப்போ Redmi Note 7 Proவோட டிசைன் மற்றும் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோனோட ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ராக்கர் கீ மற்றும் பவர் கீ கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரியர் சைடில் 48 MP மற்றும் 5 MP சப்போர்ட் பண்ணக்கூடிய 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பிரைமரியாக Sony IMX586 சென்சரும், இன்னொன்று செகண்டரியாக 5 MP டெப்த் சென்சிங் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் லைட்டும் வந்து பின்னாடியே வந்துருது. அது மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வந்து ரியர் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக Redmi Note 7 Proவில் டைப் சி USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஸ்பீக்கர் கிரில்ஸ், மைக் இது எல்லாமே வந்து பாட்டம்லேயே இருக்குது. அடுத்ததாக டாப்பில் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. அந்த மாதிரி நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராரெட் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃப்ராரெட் போர்ட் மூலமாக நம்முடைய டிவி இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபோனோட லெஃப்ட் சைடில் சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு நேரத்தில் ஒரு சிம் கார்டு இல்லை ஒரு மெமரி கார்டு தான் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபுல் HD டிஸ்பிளே, அதாவது 2340x1080 பிக்சல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே. இதில் வந்து 2.5D கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்னிங் கொரில்லா கிளாஸ் வந்து ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தளவில் ரவுண்டட் டிஸ்பிளே கார்னர்ஸ் இருக்குது. ஏற்கனவே வாட்டர் ட்ராப் நாச்சுன்னு இருந்தது. அது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் ட்ராப் மாதிரி வந்து கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் யூசேபிள் இருக்கிறதுனால இது வந்து டாட் நாச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட ரியர் சைடில் டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 48 MP, இன்னொன்று வந்து 5 MP. ஸோ இதில் எடுக்கப்பட்ட இமேஜஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ரியர் கேமராவை பொறுத்தவரை டிஃபால்ட்டாக 12 MP தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. நம்ம வேணும் அப்படின்னா 48 MP வந்து ஆன் பண்ணிக்கணும். அதிக ஸ்பேஸ் எடுக்கும் அப்படிங்கிறதுனால டிஃபால்ட்டாக வந்து அதை வந்து ஆஃபில் வச்சுருக்காங்க. நம்ம தேவைப்படுற நேரத்தில் மட்டும் ஆன் பண்ணிக்கணும். அடுத்ததான் இந்த கேமராவில் நைட் மோட் அப்படின்னு வந்து தனியாக மோட் கொடுத்துருக்காங்க. இரவு நேரத்தில் நம்ம எடுக்கிற பிக்சர்ஸ் எல்லாத்தையும் இந்த நைட் மோடில் எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே என்ஹான்ஸ் ஆகும், பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாரிட்டியாகவும் இருக்குது. ஸோ இந்த நைட் மோடில் எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததான் இந்த ஃபோனில் 32 MP ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா AI ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர், அது மட்டும் இல்லாமல் ஸ்டுடியோ லைட்டிங், AI போர்ட்ரேட் செல்ஃபி, AI சீன் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ்க்காக Qualcomm Snapdragon 675 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2.0 GHz வரைக்கும் வந்து கிளாக் பண்ணப்பட்ட ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் 11 nm FinFET டெக்னாலஜியில் வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ப்ராசஸர் தான் இதை விட விலை அதிகமான Vivo V15 Proலையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Redmi Note 7 Pro இந்தியாவில் 2 வேரியண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரியோட, இன்னொன்று 6GB RAM 128GB இன்டர்னல் மெமரியோட லான்ச் பண்ணியிருக்காங்க. Redmi Note 7 Proவில் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் Qualcomm குயிக் சார்ஜ் 4 வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆனால் வந்து பாக்ஸில் வந்து அவங்க வந்து இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து தரல, அதில் வந்து நார்மல் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து OTG சப்போர்ட்டும் இருக்குது. கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை இந்த ஃபோனில் Bluetooth 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Dual 4G சப்போர்ட் இருக்குது, Dual VoLTE வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ ஒரே நேரத்தில் 2 4G சிம் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எதோட மொபைல் டேட்டா வேணாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சில நேரங்களில் வந்து மொபைல் டேட்டா நம்ம ஒரு சிம் செலக்ட் பண்ணியிருக்கும் பொழுது இன்னொரு சிம்மில் வந்து சுத்தமாக வந்து டவரே கிடைக்காது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இதில் வராது, ஏன்னா வந்து Dual VoLTE சப்போர்ட் இருக்குது. ஸ்பேஸ் பிளாக், நெபுலா ரெட், நெப்டியூன் ப்ளூ அப்படின்னு 3 கலர் வேரியன்ட்ஸில் இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட 4GB RAM 64GB வேரியன்ட் வந்து 13,999 ரூபாய்க்கும், 6GB RAM 128GB வேரியண்டோட விலை வந்து 16,999 ரூபாய்க்கும் வருகிற 13ஆம் தேதியிலேருந்து இந்தியாவில் சேல் ஆக போகுது. அதோட பர்ச்சேஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டேரக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த Redmi Note 7 Proவோட ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ நான் அப்லோட் பண்ணுறேன், அதையும் மறக்காம பாருங்க. Redmi Note 7 Pro உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் இந்த ஃபோனை வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான டெக்னாலஜி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான்சன் தோஸ் ஃப்ரம் தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.